விடாமுயற்சி ஒரு வழியா இப்போ ஒப்போன்னு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமா பொங்கலுக்கும் ரிலீஸ் பண்ணலன்னு சொன்னதும் ஃபேன்ஸ் எல்லாரும் வேதனை அடைஞ்சிருக்காங்க. அப்ப பொங்கலுக்கு என்ன படம் தான் பார்க்கலான்னு கேட்டா என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நான் சொல்றேன். முதல்ல அதிக எதிர்பார்ப்போட இருக்கிற அருண் விஜயோடைய வடங்கான் படம். இந்த படத்தை டைரக்டர் பாலா இயக்கியிருக்காரு. பாலா படம்னாலே ஒரு சம்பவம் இருக்கு. அடுத்ததா ஜெயம் ரவி நித்யா மேனனுடைய காதலிக்க நேரமில்லை படம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி பிலிம்னு சொல்லப்படுது. இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி தான் இயக்கியிருக்காங்க. அடுத்ததா தெலுங்கு மொழியில தயாராகி தெலுங்குலயும் தமிழ்லயும் ரிலீஸ் பண்ண போற பிரம்மாண்டமான சங்கருடைய படம் கேம் சேஞ்சர். இந்த படத்துக்கு தெலுங்குல நல்ல வரவேற்பு இருந்தாலும் தமிழ்ல கொஞ்சம் டவுட் தான். ஆனா டைரக்டர் சங்கர் இந்தியன் 2 மாதிரி இதை விட்டுட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ பார்க்கலாம். அடுத்ததா விஜயகாந்தோடைய பையன் சண்முக பாண்டியன் நடிக்கிற படைத்தலைவன் படம். அடுத்ததா சிபிராஜுடைய படம் 10 Hearts. நோ கிரைம் இஸ் பர்ஃபெக்ட் என்ற டேக்லைனை கொண்ட இந்த படம் ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லப்படுது. இந்த படத்தை இயக்குனது இளையராஜா கலிய பெருமாள். என்னதான் சிபிராஜ் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டரா இருந்தாலும் இவர் சூஸ் பண்ற கதைகள் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. அடுத்ததா ரொம்ப டிஃப்ரெண்டான கதையோட இருக்கிற மிர்ச்சி சிவாவுடைய படம் சுமோ. வணக்கம் சென்னைக்கு அப்புறமா மிர்ச்சி சிவா பிரியா ஆனந்த் இணைந்து நடிக்க போறாங்க. மிர்ச்சி சிவா பீச்சுக்கு போகும்போது அங்க ஒரு சுமோ ஃபைட்டரை காப்பாத்துறாரு. அந்த சுமோ ஃபைட்டர் யாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதை. அடுத்து ஷேன் நிகாம் கலையரசன் நடிச்சிருக்க மெட்ராஸ்காரன். வாணி மோகன்தாஸ் இயக்கியிருக்க இந்த படத்துல பிக் பாஸ் ஐஸ்வர்யா துட்டாவும் ஒரு ஃபீமேல் லீட் பிளே பண்றாங்க. அடுத்து ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் படம் தருணம். இதுல முதல் நீ முடிவும் நீ படத்துல ஃபேமஸான கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட்டும் இணைந்து நடிக்கிறாங்க. கடைசியா ரொமான்டிக் காமெடி படம் 2K லவ் ஸ்டோரி. இதுல எந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நிறைய சினிமா கண்டென்ட்க்கு 5box தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.